विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् विभक्तत्रैवर्णं यदिगरित लीलाञ्जनतया विभातिद्वन्नेत्र हृदयमिदमीशानदयिते पुनः द्रष्टुं देवान् दृगिण हरिरुद्रानुपरतान् रजत्सत्त्वं बिभ्रत्समयिनि गुणानां त्रयमिव विभक्तत्रैवर्ण्यम् மூணு வர்ணங்களும் தனித்தனியா அவங்க கண்ணுல காணப்படுகிறது. அப்பாண்டிய கண்கள்ல மூணு வர்ணங்களும் காணப்படுகிறது. ஏன்? நடுவுல வெளுப்பு இருக்கு, அந்த வெள்ளான ஒரு பாகத்துக்கு நடுவுல கருப்பு வெளி இருக்கு, அந்த கண்ணு நுனியில சிவப்பும் இருக்கு. அந்த சிவப்புங்கிற ஒரு கலரும் இருக்கு, கருப்புங்கிற வண்ணமும் இருக்கு, வெளுப்பும் இருக்கு. இந்த மூணும் என்ன காட்டுறதுன்னு அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பகுயே பிரஜாம் ஜனயன் மாம் சரூபாம் அதோ கேகே துரியகோ துடமானோனு சேதே ஜஹாத்யேனாம் புக்த போகாமஜன்யா அப்படின்னு வேதங்கள்ல இந்த மூன்று வர்ணங்களோட கூடியதான பதார்த்தங்கள் மாயே. அந்த மாயையை தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். மாயையில சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எனக்கூடியதான மூன்று குணங்களும் இருக்கு. அதுல மூன்று குணங்கள்ல இந்த சிவப்புங்கிற ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. சிவப்பு விமர்சா, இந்த சிவப்பு எனக்கூடியது உலகத்தை எல்லாம் அனுரக்தம் அட்டாச் பண்ணக்கூடியது, ஒன்னோட ஒண்ணு சேர்க்கக்கூடியது சிவப்புங்கிற கலர். வெளுப்புங்கிற கலர் வந்து அசங்கமாக உதாசீனமாக இருக்கக்கூடியது. தமசுங்கிற குணமானது மனுஷனுக்கு லேசினஸ் இதை கொடுக்கக்கூடியது, அறியாமையை கொடுக்க. இப்படி இந்த மூன்று குணங்களும் விசேஷமாக பகவத்கீதாதி கிரந்தங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதுல அந்த மூணும் ஓரிடத்துல எங்களுக்கு சுவாமி அம்பாண்டிய கண்கள்ல வெள்ள விழி இருக்கு, அதுக்குள்ள கருப்பான விழியும் இருக்கு, அந்த கண்களுடைய நுனியில சிவப்பான ஒரு அம்சமும் இருக்கு. இந்த மூணும் சேர்ந்து அப்பாண்டிய கண்கள் அழகா இருக்கு. விபர்த்தம் தைவர்ணியம், மூணு வர்ணங்கள் ஒன்னோட ஒண்ணு சேராமல் பிரிஞ்சிருக்கு. சாதாரணமாக சேர்த்துட்டேன்னா அது வேற கலர் ஆயிடும். கருப்பான டிக்கெட்ல வெளுப்பான பாலம் வேற ஏதோ சர்க்கரையும் போட்டு வேற கலர்னா வந்துருது, காஃபி கலர்னே சொல்றேன். ஏன் தனித்தனியே நிக்கப்படாதோ? நிக்கல. ஆனா அப்பாண்டிய கண்கள்ல இந்த மூணு வர்ணங்களும் ஒன்றாக இருக்கு, தனித்தனியா பிரிஞ்சே இருக்கு, ஒண்ணு ஒண்ணு மிக்ஸ் ஆகல. அதான் விபர்த்தம் எதிகரித லீலாஞ்சனதயா. அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மூணும் சேர்ந்து ஒரு கண்ணுக்கு மையிட்ட மாதிரி இருக்கு. எதிகரித லீலாஞ்சனதயா விபாதித்வம் நேத்ரத்ரதயமிதம் ஈசானதயிதே விபக்தித்வன்னே விபாதித்வம் நேத்ரத்ரதயம். இரண்டு கண்கள் இல்ல, மூணாவது கண்ணும். இந்த மூன்று கண்களும் அழகா இருக்குமா? எப்படி? ஈசானதயிதே. அம்பாள சொல்லும் பொழுது ஈசானதயிலேங்கிற உலகத்தை எல்லாம் கண்களாலேயே காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு பரமேஸ்வரன் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லி எல்லா பிராணியும் ஈசான சர்வ வித்யானாம், எல்லா படிப்புகளுக்கும் அதிபதியா இருக்கிறவர் பரமேஸ்வரன். சர்வ வித்யானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மேகா சிவோ அப்படிங்கிறது அந்த வேதம் என்ன சொல்றது? அந்த பரமேஸ்வரன் ஈசான கோலத்துல இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லோருக்கும் எல்லா விதமான அறிவுகளையும் அழைத்துக் கொண்டு அப்படி வழங்குகிறார் அந்த பரமேஸ்வரன். அந்த ஈசானதயிலே அந்த பரமேஸ்வரனுக்கு ஆத்துக்காரியம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சவளா இருந்திருக்கா. எதுக்கு?
எப்ப ஒருத்தருக்கு பிடிக்கும், நீங்க எதை பண்றீங்களோ அதையே பண்ணினா தான் இன்னொருத்தருக்கு பிடிக்கும். நம்ம சமானமான வேவ் லெங்க்ல இருந்தா தானே இன்னொருத்தருக்கு பிடிக்கும். இது ஒண்ணு இன்னொருத்தர் ஒண்ணுன்னு சரியா வராது. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். ஒருத்தருடைய அபிப்பிராயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும். அதே அம்சத்துல இருந்தா தான். அப்படி இல்லாம பரஸ்பர விருத்த சுரூபமா இருந்தது ஏன்னா அது எப்படி ரொம்ப கஷ்டமாகாது. அந்த பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறாளோ அதையும் நினைக்கிறாளோ. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? ஈஷா அனதகிதே. இந்த பரமேஸ்வரனுக்கு 8 நாமங்கள் சொன்னோம். சவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதயே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தீமாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, மகதஹ தேவாய நமஹ அப்படின்னு. இந்த மகதஹ தேவாய நமஹங்கிறத மகாதேவன் ஆயிடும். அதான் மகாதேவன் அப்படின்னா பெரிய பெருமாள். அந்த பெரியவருங்கிற ஒரு பெருமை இவருக்கு தான். அந்த பரமேஸ்வரனுக்கு என்னென்ன பெயர்கள் உண்டோ அந்தந்த பெயர்களே அம்பாளுக்கு பேர். என்ன சிவசக்தி சாமரத்தியமா அதான் அவருக்கு பவான்னு பேருன்னா அம்பாளுக்கு பவானின்னு பேரு. அவருக்கு சர்வன்னு பேருன்னா இங்க சர்வாணின்னு பேரு. பரமேஸ்வரனுக்கு ஈசானன்னு பேருன்னா அம்பாளுக்கு ஈசானின்னு பேரு. அவருக்கு ருத்ரன்னு பேருன்னா இவருக்கு ருத்ராணின்னு பேரு. நல்லா இல்லை, வேற பேர் வைக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்னென்ன செயல்கள் பண்றாரோ அதே செயலும் இங்கதான் பண்றதுன்னு ஒரே சுரூபம் ரெண்டு பிரிவாக காணப்படுகிறது. அதனால்தான் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய 2 பேருடைய ஒரு அனுகிரகம் இருந்தாருன்னா குடும்ப க்ஷேமமா இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுவே இங்க நினைப்பார். அவர் இது பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாலே பண்றதுக்கு ரெடியா பாதிகாரி ஆயிருக்கும். அப்ப மனசுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அதனால தம்பதிகளுடைய தாம்பத்தியம் ஒன்றா வாழணுமே. ஏன்னா அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்படி ஈஷா அனதகிதே புனஸ்ரம் தேவான் துருகினா ஹரிருத்ரான் குமரதான் ரஜஸ்வம் விப்ரத்தம இது குணானாம் திரயமிவா. எதுக்காகமா இந்த 3 கலர்களையும் நீங்க வச்சுருங்கள்? அதுவா 3 கலர் வேண்டி இருக்கப்பா. வெறும் வெளுப்பு மட்டும் இருந்தா கண்கள் எப்படி இருந்து பார்ப்போம் பார்க்கறதுக்காக. வெறும் கருப்பு மட்டும் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இந்த வெளுப்பும் கருப்பும் அதோடு சேர்ந்து சிவப்பு இருந்தா தான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அனுராகம், ஜனங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். ஆனா இந்த 3 வஸ்துதாக என்ன தத்துவத்தை சொல்றது? இந்த மாயேங்கிற தத்துவத்தை சொல்றது. இந்த மாயாங்கிற தத்துவம் கையில இருக்கிற வரியெல்லாம் உலகத்தை உண்டு பண்ணலாம், உலகத்தை அழிக்கலாம், உலகத்தை அனுகிரகம் பண்ணலாம், உலகத்துக்கு திரோதானம் பண்ணலாம். பஞ்சகிருத்யபராயணா 5 செயல்களும் பண்ணி கொண்டிருக்காள். இது உலகத்தை உண்டு பண்றது, உண்டு பண்ணினதான ஒவ்வொரு உலகத்தையும் காக்கிறது, காத்துதான் இந்த உலகத்தை எல்லாம் சமயம் வந்தா அழிக்கிறது, வாழ்நாள்ல இருக்கும் பொழுது அவளுக்கு மறைவை கொடுக்கிறது, அனுகிரகம் பண்றது. இதுதான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். சிலதை நாம மறக்கணும், சிலது ஞாபகத்துல வச்சுக்கணும். எதையும் மறக்காம இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும். உங்களை யாராவது வச்சுக்கணும் அது அந்த க்ஷணம் மறந்துடும். அப்படி மறக்கிறதுனாலதான் நம்ம திருப்பி வாழ்ந்துட்டு நமக்கு வந்ததான வலியோ ஒரு துன்பமோ அதை நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு இருந்தோம்னா எப்பொழுதும் அழுதுண்டே இருப்போம். காணவதை பொக்கிடுறது மறந்தா போனா போறது போங்க, அடுத்த கணம் மேல்காரியத்தை கவனிச்சுட்டே இருக்க. இந்த விவகாரங்கள்லாம் சிலதை மறக்கிறதுன்னு இருக்கிறதெல்லாம் அது ஒரு 100 மனுஷன். மறதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா மறதியாலையும் கஷ்டப்படுறோம். நம்ம எத்தனை தரம் படிச்சாலும் பரீட்சையில மறந்து போறது இல்லை. காலில இருந்து வெளியில வந்தா ஞாபகம் வருது சார், என்ன பண்றது? எந்த சமயத்துல எது வேணுமோ. சில பேர் தொண்டையில இருக்க வெளியில வந்தேன்னு அது என்னமோ தொண்டையில இருக்க வெளியில வரலங்கிறான். அது எப்படி வருது? அதெல்லாம் மறக்கிறதோ போறதோ எல்லாம் பகவானுடைய செயல். அதே போல நமக்கு ஏற்பட்டதான துன்பங்கள்லாம் மறந்து வருது. சில சமயத்துல நமக்கு ஏற்பட்ட நல்லதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பார்த்தீங்களா, காசிக்கு போனார் ஒருத்தர். வந்ததுமே என்ன போன தடவை வாங்கினப்ப பெனாரஸ் பட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பெனாரஸ் நினைக்கிறப்ப இவருக்கு விஸ்வநாதன் ஞாபகம் வரல, அங்கே அன்னபூர்ணாமல் ஞாபகம் வரல, இவர் வாங்கினதான பட்டு தான் ஞாபகம் வரும். ஏதோ ஒண்ணு ஞாபகம் வருது. ஒவ்வொரு ஊருக்கு போனதுன்னா ஏதோ ஒண்ணு வாங்கணும், செலவு பண்றதுக்கு தானே போயிட்டு இருக்கு விவகாரம் முழுக்க.
சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இன்னார் வாங்கினார், இங்க நன்னா இருந்தது, அந்த கடை நன்னா இருந்தது, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா இது நன்னா இருந்தது, ஏதோ ஞாபகம் இருக்கு. இந்த ஞாபகமும் சில சமயத்துல மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. இப்படி ஞாபகமும் வேணும், மறதியும் வேணும். அதே போல அனுகிரகமும் வேணும், திரோதானமும் வேணும். அந்த அனுகிரக திரோதானங்கள் சுருட்டி சம்ஹாரத்தோடு சேர்ந்துதான் பஞ்சகிருத்தியங்கள். இந்த பஞ்சகிருத்தியங்களையும் பண்றதுக்குன்னா அது மாயையானது தன் கையில வேணும். அது அம்பாண்டிய கண் ஸ்வரூபமாக இருக்கு. அதான் சொல்றார், விபத்தத்ரைவர்ணம் எதிகரதலீலஞ்சனதயா விபாதித்வன்னேத்ரத்ருதயமிதம் ஈசானஜகிதே புனஸ்ரஷ்டம் தேவான். பிரளயம் ஆயிடுது, மறுபடியும் தேவதைகளை சுட்டி பண்ணணும். தேவதைகளை சரி பண்ணணும். எப்படி சுட்டி பண்றது? கண்களால் பாருங்க. உலகங்களை சுட்டி பண்றதோ காப்பாற்றுறதோ அழிக்கிறதோ எல்லாம் வரும், ஒரு சிரமமும் கிடையாது. அது கண்ணால் அப்படி பார்த்தா போறோம். உலகங்கள்லாம் சுத்தி பண்ண அவ்வளவு சக்தி இருக்குது. உங்களுக்கு எழுந்து போய் அதை பண்ணினாலும் ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அவளுக்கு எப்படி கண்ணால திறந்தா போறோம், எல்லாத்தையும் பார்க்கலாம். உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. கண்ணை திறந்தா போறோம், ஒரு 1000 சுட்டி அண்டங்கள் சுட்டி ஆயிடுது. அந்த அண்டங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான எத்தனை பிராணிகள், எத்தனை பிராணிய வைத்தியங்கள் அத்தனையும் சுருட்டி ஆயிடுச்சு. அதே போலயே கண்ணை மூடினா சர்வ மூடி போச்சு. அவ்வளவு அவன் லீலையா எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான திறமை இருக்கு. அதனாலதான் விசேஷமா புனஸ்ரஷ்டம் தேவானு. இந்த மகாபிரளயம் ஆனப்புறம் மறுபடியும் தேவதைகளை சிருஷ்டிக்கணும் சார். சிருஷ்டிக்கிறதுக்கு என்ன வேணும்? 3 குணங்கள் வேணும். ஏன்னா 3 குணங்களோட இருக்கக்கூடியதான தேவதைகளை சிருஷ்டிக்க போற பிரம்மதேவர், ருத்ரன், மகாவிஷ்ணு இவெல்லாம் சிருஷ்டிக்க போறாங்க. ஆத்யாசக்தின்னு இருக்கு. ஆத்யாசக்தியா இருக்கிறவர் 3 தேவதைகளும் சிருஷ்டி பண்ண போற. அதுல 3 தேவதைகளும் சிருஷ்டி பண்றதுக்கு 3 ஸ்வரூபம் வேணும். இது சத்வ ரஜஸ்தமோ குணங்கள் வேணும். சத்வகுணம் மகாவிஷ்ணுவுக்கும், ரஜோகுணம் பிரம்மதேவருக்கும், தமோ குணம் ருத்ரனுக்கும். எதற்காக? அந்த மகாவிஷ்ணுவானவர் காப்பாற்றி கொண்டே இருக்கணும். உலகத்துல இருக்கிற மனுஷன் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவளை அவாய்ட் பண்ணிட்டான். எதையும் தான் பண்ண மாட்டான். வெற்றி பண்ணிவிட்டு அவையெல்லாம் ஒன் பண்ணி விடுவான். நீங்க பாத்துக்கோ, அதான் உயர்ந்ததான ஒரு நிலை. எல்லாத்தையும் முதல்ல இருந்து நீங்களே பண்ணிட்டு இருந்தா போறாதுன்னு. சமையல் கேட்டா யாருக்கும் மாட்டு பொண்ணு கொடுக்கவே மாட்டேன். மாமியார் கொடுக்கக்கூடாது. ஏட்டா எல்லாத்துக்கும் நான் மாமியா, நீர் மாமியா? மாமியார். அதனால சமயம் கிட்ட வரக்கூடாது. என்ன சொல்லுவது? ஆச்சாரம். அதனால என்ன பண்ண, வெளியில ஹார்ல உட்காந்து காய்கறி நறுக்கி கொடு, அதை பண்ணி கொடு. இல்லை எடுபடி வேலையே இடம். என்ன அந்த மாட்டு பொண்ணுக்கு 60 வயசு வர பரியந்தம். பிறகு எடுபடி வேலை தான் தெரியுமே தவிர சமைக்க தெரியாது. சொல்லிக் கொடுக்கணும், நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் மகாவிஷ்ணுவானவர் ஸ்திதிக்கு காரணமா இருக்கார். ஸ்திதிக்கு காரணமா இருக்கணும். அவருக்கு தத்துவ குணம் வேணும், சர்வஜத்துவம் வேணும். சோ எல்லாமும் பண்ண தெரியணுமா இல்லையா? அது தெரியணும்னு என்ன? தத்வா சஞ்சாயத ஞானம். அதான் மகாவிஷ்ணு தத்துவோபாதிகர்னு சொல்றது. மறுபடி இருக்கட்டும். பிரம்மதேவர் எப்படின்னா அவரை காலமிருந்து சாயங்காலம் வரைக்கும் இதேதான் வேலை. உண்டு பண்ணிட்டே இருப்பார். சும்மா மட்டும் இருக்க முடியாது பாவம். அப்படி சகல பிராணிகளையும் உண்டு பண்ணிட்டே இருக்காரோ இல்லையா? அதை உண்டு பண்ணிட்டே இருக்கணும்னா என்ன வேணும்? உடம்புல ரஜோகுணம் வேணும். ரஜோகுணத்தினால்தான் வர்க்கோஹாலிக் பாவம் வரும். எப்பொழுது வேலை செஞ்சுட்டு பரமேஸ்வரன் என்ன ருத்ரன் அவர் பாட்டுக்கு தாண்டவமாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எப்ப வேலை வந்தமா பண்ணுவாங்க. எப்ப சார் வரும்? மகாபிரளயத்துல. அப்ப எல்லாரையும் அனுப்பிடுறோம். அதனால அது வரைக்கும் தமோ குணத்தோட இருப்பார். ஆகையால் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இந்த 3 வெள்ளி இருக்கு. அந்த 3ஐயும் தன் கண்கள்லயே ஒழிச்சு வச்சிருக்கான அம்பாள். அதான் புனஸ்ரஷ்டம் தேவான். மறுபடியும் தேவதைகளை உண்டு பண்றதுக்காக எந்த தேவதைகளை? துருகிண ஹரி ருத்ரான் உபரதானு. துருகிணன் பிரம்மதேவர், ஹரி மகாவிஷ்ணு, ருத்ரான் இவளை உபரதானு. இந்த மகாபிரளயத்துல எல்லாரையும் அனுப்பி விட்ட பிறகு மறுபடியும் சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி பண்ணணும்னா 3 குணங்களை சிருஷ்டி பண்ணணும். அந்த 3 குணங்களை அப்ப தேவை. ஆகையால் அதை கண்ணுகள்லயே வச்சிருக்க. ரஜஸ்தத்வம் விப்ரத்தமயிதி. என்னது அந்த 3 குணங்கள்? ரஜோகுணம், சத்வகுணம், விப்ரத்தமயிதி. மேல துருகினா ஹரி ருத்ரான்னு சொன்னா இல்லையா? அந்த ஆர்டர்லயே ரஜஸ்தத்வம் விப்ரத்தமயிதி.
குணானாம் திரயமிவ அந்த 3 குணங்களும் சேர்ந்து வரா போல அந்த கண்கள்லயே அம்பாள் விசேஷமாக சொல்றாங்களா. இப்படி அம்பாளுடைய கண்களை யாரு பார்க்கிறாரோ அவளுக்கு நினைச்ச காரியங்கள் சித்தியாது. அப்படி காரிய சித்திக்காக இந்த விசேஷமாக இந்த மந்திரத்தை தான்